ஹாய் யோகேஷ், நம்ம மேடிகம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேர்ல்டு. ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருவேன், அந்த வேர்ல்டு டிலீட் ஆயிடுச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வேர்ல்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதாவது இந்த வேர்ல்டில் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுருவேன், அதாவது அந்த டாக் டைம் பண்ண அது இதுன்ட்டு. இங்கே இடே வில்லேஜில் எந்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைனிங் தான் பண்ண போகிறோம். என்னடா அயன் பூட்ஸ் மட்டும் இருக்குது, என்னடா ஃபுல் ஆர்மர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட 3 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 டைமண்ட் வச்சு ஒரு பிக்காக்ஸ் செய்யலாம், ஆனால் அப்புறமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்காக மைனிங் கிடையாது. ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்து வைக்கணும். அந்த பிளேஸ் வந்து நில்லுங்க, நான் அப்புறமேட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம்லாம் பண்ணேன், வுட்டு ஃபார்மு அது இதுன்னு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நீ எப்படா வெளியே வந்த? சரி விடுங்க, அங்கே பாருங்கள் பூனை எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த இதை கிளியர் பண்ண போகிறேன் ஷவலை வச்சு. ஷவல் இது மட்டும் தான் இது உடஞ்சி போனது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபுல்லாத்தையும் உடைக்கணும். ஸோ உடைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஷவல் தேவைப்படும். பாருங்கள், அதுக்குள்ளே உடஞ்சிச்சு. சரி விடுங்க, இன்னொரு ஷவல் நான் 2 ஷவல் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஷவல் புதுசான ஷவல், அதாவது ஸ்டோன் ஷவல் தாங்க சார். என்ன நான் எதுக்கு பிளாக் பண்ண என்றால், இந்த ஆடுங்களாம் வெளியே வருது, இது அதுக்காக ஃபென்ஸு போட்டுருணும். இப்படி நான் போடாமல் வெளியே வராது ஆடி. வெளியே வர்றோன்னா சாவானுங்க என்கிட்ட. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டே போவோம். இப்படி பண்ணுறதுக்கே லேட் ஆயிருங்க. ஸோ நீ செத்துருவடா. ஐ வில் கில் யூ ப்ரோ, கம் ஹியர். சரி இவனுக்கு வர்ற மாதிரி இல்லை, வீட்டை பார்த்து தானே வருவீங்க, வாங்க. எவனுக்கும் ஃபீட் பண்ண மாட்டேன், அங்கே போகிறவனுக்கு மட்டும் அடி விழும். எவனும் போல. எப்படிடா இப்படி ஏறணுன்னு கேட்டிங்கன்னா, கார்பெட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் முடிய போகுது, ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இங்கே வாட்டர் வந்துச்சு. அட்ராடி. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் வீடு கட்டலான்ட்டு ஒரு பிளானிங் போட்டிருக்கேன். நம்ம வில்லேஜ் இந்த இருக்கா, கொஞ்சம் ஒரு 50 பிளாக்ஸு 50 பிளாக்ஸ் தான் நினைக்கிறேன், அவ்வளோ தூரம் தள்ளி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வில்லேஜ் நம்ம வீட்டில் வந்து படுத்துருக்கேன். ஸோ அது பிரச்சனையாக இருக்குது. நான் காப்பி வேல்டு வச்சுருக்கேன், அதுலேயும் இந்த இடத்துல தான் கட்டினேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த இடம். வீடும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ்லாம் தேவை. ஸோ நம்ம மைனிங் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேவுக்குள்ளே போகணும். வேகமாக டைமண்ட் ஒரு 2 டைமண்ட் கிடச்சிருந்தா கூட இது செஞ்சுக்கலாம், நம்ம என்சாண்டிங் டேபிள். சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் பண்ணி இதுவே போதும். இப்போது நைட் ஆயிடுச்சு, தூங்கணும். அதனால் நான் வேகமாக வீட்டுக்கு போயிட்டு தூங்குறேன். வீடு இல்லை, நம்ம பெட்டு. வீடுனே வருது. ஸோ தூங்கலாம். கரெக்டாக வில்லேஜ் படுக்கணும் தான் நான் படுத்துனேன், குட்டி பையன். இப்போ திருப்பி படுப்பான் பாருங்க, நான் படுத்து முடிச்சோன்னே படுக்கலை. ஐயோ வாட்டர் எந்திரா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டெல்லாம் நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நல்லாவே எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பக்கத்துலேயே, அதாவது நம்ம வில்லேஜை தாண்டி ஒரு 200 பிளாக்ஸ் இருக்கும். அங்கேயே நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு, ஜங்கிள் பயம். ஸோ ஒரு 200 பிளாக்ஸ் கூட இல்லை, நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் நம்ம வில்லேஜ் தெரியும். எவ்வளோ பிளாக்ஸ்ன்னு தெரியல, 100 பிளாக்ஸ் தள்ளி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். 100 பிளாக்ஸோ 150 பிளாக்ஸா, 200 பிளாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூனை இருக்குது. அது பூனையா இல்லை எதோ சொல்லுவாங்க, ஆஸ்டிச்சு எதோ சொல்லுவாங்க, எனக்கு வாயில் வர முடியுது. ஸோ இதோட பேர் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லிங்க. அந்த பூனை மாதிரி இருந்தது. பேண்டா போடு அண்ணே, பேண்டா. இவனை வீட்டுக்குள்ளே இன்னைக்கு போய்ட்டு பிடிச்சி அடைக்க போகிறேன். அப்பா ஒரு பேண்டா கிடச்சிருக்கு கைஸ், பேண்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எங்கே இருக்கான் மேலே பார்த்தீங்களோ, கீழே இவனுக்கு வந்து நான் பேர் வைக்க போகிறது பட்டுக்குட்டின்னு வைக்க போகிறேன். ஓ பட்டுன்னு வைப்பான், பட்டுக்குட்டின்னு எதுக்கு போடு. 2 இதுலேயே டேமேடான், நம்ம மேலே உட்காந்துட்டான். ஸோ இப்போ காட்டுறான் பாருங்க உங்களுக்கு, நம்ம மேலே உட்காந்துட்டாங்க. சரி புல்லு மறைக்காதடா, அப்படி காட்டுறான். இந்த பாருங்க, அவன் பார்த்துட்டு இருக்கான். வாட் ஹேப்பன்? அவன் நம்ம நாய் இல்லை, வேற ஒரு நாய். ஸோ அங்கே பேண்டாவும் இருக்குது, அவனே கூப்பிட்டு போனோம். இந்த பேரட் நம்ம டேம் பண்ணி வச்சா அவ்வளோதான், இனிமேல் ஜாலி. பேரட் வச்சு அலையலாம். ஸோ இதை வீட்டை கட்டிட்டு பத்திரமா வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேண்டா வேணா கூப்பிட்டு வந்துருக்கேன், ஒரு ரூமில் அடைக்க போகிறேன். வாடா அப்படி தின்னுக்கிட்டே இந்த பாருங்க எவ்வளோ அழகாக தின்றான்டி. இப்போ தின்னுவான் பாருங்க, இங் அழகாக தின்றாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களா. அது காது தான், அதாவது வீடியோ எடிட் பண்ணிச்சுல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஸ்க்ரீனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மைண்ட் கிராஃப்டில் மட்டும். ஸோ அது ஏன்னு தெரியல. சரி இவனை ஒரு வீட்டுக்குள்ளே தான் போட்டு அடைக்கிறேன். அழைச்சிட்டோம்ல, பாவம் வேண்டாம், எல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு உட்காந்து நான் உன்னை லாக் பண்ணிடுறேன். பாய் குட் நைட், தூங்க நல்லா.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் கீழே மைனிங் தான் போக போகிறோம். அதாவது பேரட்டாக அந்த இடத்துல நான் அடைச்சி வச்சுட்டேன் இந்த டாக் கூட. நான் என் காப்பி வேர்ல்டில் பார்த்துருந்தேன் கைஸ். இந்த இதில் டயரைட் அது இதுன்னு இருந்துச்சு. டயரைட்டு அடுத்து ஏதோ ஒரு பிளாக் சொல்லுவாங்க, அந்த பிளாக் பேர் வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி நான் ஒரு 3 ஸ்டோன் பிக்கெக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் புதுசாக. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால இந்த பிளாக்ஸ் தான் நான் மைண்ட் பண்ணேன். ஸோ இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது. இது ஃபுல்லத்தையும் நீங்கள் மைண்ட் பண்ணி வெளுத்து கட்டலாம். கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம், அவ்வளோதானே. சரி, இவ்வளோ தூரத்துலேருந்து மைண்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ மைண்ட் பண்ண முடியுமோ ஒரு 3 ஸ்டாக்ஸ் மைண்ட் பண்ணணும். அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டியது. இப்போயே 36 மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டாக் மைண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட்லேயே பாதி ஸ்டாக் மைண்ட் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக் மைண்ட் பண்ணிடலாங்க ஸ்பீடாக. என்ன லேக் அடிக்குது. சரி, அது லேக் அடிச்சுட்டு ஓடு. ஸோ மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். டிங்குன்னு சவுண்டு கேட்கும் எனக்கு, ஆனால் உங்களுக்கு கேட்காது. சரி, இவன் வந்து ஸ்பீடாகவே வடைய முடியுது கேஸ். நம்ம டைமண்ட் பிக்கேக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக மைண்ட் பண்ணுவோம். ஸோ நான் டைமண்ட் பிக்கேக்ஸ் ஒரு வீடியோவில் கிராஃப்ட் பண்ணணும். அதாவது நான் ஷார்ட்ஸில் கூட கிராஃப்ட் பண்ணது போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பிளாக்ஸ் என்னன்னு கிடச்சிச்சு. இந்த கேவில் எந்த மாப்ஸுமே இல்லை கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் டார்ச் வச்சுக்கிட்டு என் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கேன். ஆனால் கண்ணு கேட்ட வரைக்கும் எந்த மாப்ஸும் கிடைக்கல. இந்த கேவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கேவ் தான் நினச்சோம். ஆனால் இங்கே பாரு என்ன பெரிய வாட்டை எம்மாடி கீழே வந்து செத்துடும். இந்த பிளாக்ஸ் நம்மளுக்கு இன்னும் 3 ஸ்டாக் மைண்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பிளாக்ஸ் தேவைப்படுது கேஸ். அதெல்லாம் மைண்ட் பண்ணி முடிக்க என்றைக்கு ஆக போதும். நான் ஷார்ட்ஸில் ஆஃப்லைனில் கூட மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டச்சில் அடுத்த வீடியோவில் வீடு கட்டுவேன், அப்போ காட்டுறேன். கோல்லாம் இருக்குது, டார்ச் யூஸ் ஆகும். மைண்ட் பண்ணிப்போம். டார்ச் யூஸ் ஆகுதோ இல்லையோ, அடுத்த ஃபியூச்சர்ஸ் யூஸ் ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அது வந்து எத்தனை ஒரு 2 ஸ்டாக் மைண்ட் பண்ணியிருக்கேன். போதும். அதுக்கு முன்னாடி நமக்கு டார்ச் நிறைய செஞ்சுப்போம். டார்ச் தேவை நிறைய. ஓகே, 32 கிடச்சிருக்கா. சரி, இதே போதாங்க. 32 வச்சு இந்த கேவுக்குள்ளே பூந்து போகலாம். பொறுமையே கீழே இறங்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோல் இருக்குது கைஸ். இன்னும் கோலை விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கோல் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸில் டார்ச்சுக்கு யூஸ் ஆகும் கைஸ். அதான் பிரச்சனை. மேலே இருக்கா? மேலே என்ன கைஸ், ஒரு மாதிரி ஸ்க்ரீன் தான் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மைண்ட் பண்ணி எவ்வளோ இருக்குதோ மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டுருக்கேன். ஸோ நம்மளுக்கு இங்கே தான் போகிறோம். ஸோ பார்த்து தான் போகணும். நானே டர்ட் பிளாக் இருக்குது, அதை வச்சு ஒன் ஸ்டாக்கே காலி ஆயிடுச்சு டர்ட் பிளாக். அவ்வளோ இது கீழே போயிட்டு இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்குது. டீப் ஃப்ளைட் வரைக்கும் பார்த்துட்டேன் நான் இது வரைக்கும். பொறுமையாக போடு. போடுறாடி. நகர முடியல, அதானே பார்த்தேன். போடு. கீழே வந்துட்டேன். ரெட் ஸ்டோன் கைஸ், ரெட் ஸ்டோன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் இல்லை, சரியாம ரேருன்னு சொல்லிட்டேன். இவன் வந்து கீழே டீப்பாக தான் இருப்பான். ஸோ இவன் இருக்கிற இடத்துல டைமண்ட் இருக்குன்னு வாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் டைமண்ட் இல்லை. சரி, டைமண்டே கொடுக்கல, ஏமாத்திட்டானு. சரி வாங்க மேலே போவோம். மேலே போடா. ஏறா 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 ஏறா. வந்தாச்சு. ஆனால் இது கீழே போனப்போ தான் எனக்கு ஒரு சம்பவம் வந்துச்சு. அதாவது ஒரு டைமண்ட் கிடச்சிது கைஸ். ஸோ அதை அப்பயே சொல்லிட்டேன்னா சரி விடுங்க. கோல்டு இருக்குது, கோல்டை மைண்ட் பண்ணோம். ஐயோ, 3 கோல்டு தான் இருக்குது. இன்னும் 3 கோல்டு அடே நீ கீழே இருக்குதுடா. 6 கோல்டு இங்கே. எத்தனை இப்போ இருக்குது நம்மக்கிட்ட? 3 இருக்குதா இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இது ஃபஸ்ட் டைமில் ஏற்கனவே கோல்டு மைண்ட் பண்ணேன். ஸோ என்னடா 7 கோல்டு போடு. வேறு மாதிரி 7 கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனால் நிறைய கோல்டு கிடைக்கும். கோல்டு எதுவுமே கிடைக்கலையே இது வரைக்கும். இன்னும் கிராவல்லாம் இருக்குது, தேவையில்லாதது. டைமண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டைமண்ட் தான் கேஸ் எனக்கு கிடச்சிது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டைமண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது செஞ்சுருக்கலாம். அது என்னது என்சார்டிங் டேபிள், அதை செஞ்சுருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இல்லாமல் போச்சு கேஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு, அதே பெருசு. இது மாதிரி கேவ் போகாது. மேலே ரெட் ஸ்டோன் இருக்குது, அதை மெயின் பண்ணணும். ஸோ மேலே பொறுமையாக ஏறுவோம். ரெட் ஸ்டோன் தான் கேஸ் நான் மெயின் பண்ணதுலேயே அதிகமாக கிடச்சிது. ரெட் ஸ்டோன் பவுடர். என்னடா பிளாக் அங்கெல்லாம் ப்ளஸ் ஆகுது, ப்ளேஸ் ஆக வேறாங்களாம். வா உங்களை தூக்கிட்டு போகிற ரெட் ஸ்டோன் கிட்ட. நான் அயன் பிக்கேக்ஸ் எதுக்கு திரும்ப மைனிங் யூஸ் பண்ணல இந்த பிளாக்ஸ் எல்லாம்.
இது மாதிரி மைண்ட் பண்ணுறதுக்கு தான். அயனுக்கு கூட நம்ம வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அயன் மைண்ட் பண்ணுறதுக்கு கூட. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அயன் பிக்காக்ஸ் தான் வேணும், டைமண்ட் அதுக்கு இதுக்குன்ட்டு. யாரும் ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு உடச்சிடாதீங்க, ஸோ வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டீப்பாக போகுது. கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். போய் பார்ப்போம் என்ன தண்ணி போகுது. டேய் தண்ணி போகுதுல, என்னடா இது? நீ ஒரு வாட்டர் மை உள்ளே போக முடியாது. இந்த கேமில் எப்படி செஞ்சுருக்கானுங்க, இதையும் மைண்ட் பண்ணுவோம் திருப்பி. வாட்டர் இல்லை, சரி வாங்க. இந்த வாட்டரை நான் எங்கேயும் அழைச்சிருக்கணுமா? அப்போயே அடிச்சிருந்தா இன்னத்துக்கு கீழே போயிருக்கலாம் பண்ணு ஜாலியாக. சரி இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் செஞ்சு பண்ணோம். வேறு டார்ச் இல்லாமல் போயிடக்கூடாது கேஸ். நான் சொன்ன மாதிரி கோல்டு இருந்தது, சூப்பர். கோல்டு கிடைக்கிறதும் ரேராக தான் கேஸ் இருக்குது. டீப்பாக போகணும். மொத்தம் 12 கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம் அப்புறமேட்டு. மேலே போய்ட்டு மொத்தமாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 11 நிமிஷம் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. 11 நிமிஷம் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கோம் பொறுமையாக. உங்கள் பாருங்கள் ரெட் ஸ்டோன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது இந்த இடத்துல. ஏன்னா இந்த கேவ் கொஞ்சம் டீப்பாக போகுது கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வீடு கட்டுறதா தான் இருக்கும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரில வீடு கட்டுவானா இல்லை என்ன பண்ண போகிறேன்ட்டு. வீடியோ தான் கைஸ் 15 நிமிஷம் வரும். ஆனால் நான் மைண்ட் பண்ணது ஒரு அரை மணி நேரம் இருக்கும் கைஸ். அரை மணி நேரம். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்தது தான் 1 மணி நேரம் ஆயிருக்கும் இந்த வீடியோக்கே. ஸோ எடிட்டிங் எல்லாம் சேர்த்தா 1.5 மணி நேரம் கரெக்டாக. 1.5 மணி நேரம் தான் கைஸ், ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம இதுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் ஸ்டோன் இவ்வளோ இது கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் பத்தல. இந்த மஷ்ரூம் எங்கே கண்டுபிடிச்சேன்றது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேவ் மேலேயே இருந்துச்சு. அதாவது கேவுக்குள்ளே வந்தேன், என்னோட ரெட் ஸ்டோன் வச்சு மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் இன்னும் இந்த ஒன்று இருக்கா, மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீழே போகலாம். ஓகே அயன் கிடச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் கீழே போனதில். அயனையே மைண்ட் பண்ணி இல்லைடா, ஒரு அயனை மைண்ட் பண்ணதுக்கே பிக்காக்ஸ் வாங்கிச்சு. சரி விடுங்க. டேய் ஒரு டேட் பிளாக் வச்சு நான் கீழே போய்க்கிறேன். டேட் பிளாக் இருக்குது இதுலேயே இருக்கா ஸ்லாட்ஸ்லேயே. கீழே போ. மைண்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது, 11 கோல்டு, ஒரே ஒரு டைமண்ட். ரெட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்டாக். அப்படின்னா ஒரு எத்தனை தெரியுமா இருக்கும் மொத்தமாக? 88 இருக்குது கைஸ் ரெட் ஸ்டோன் மட்டுமே. 11 கோல்டு, 31 அயன் மைண்ட் பண்ணி போனதில் ஒரே ஒரு டைமண்ட். வெறும் ஒரே ஒரு டைமண்ட் கொடுத்து ஏமாத்திட்டேனுங்க. சரி இப்போ கொடுத்தது ஏன் வேணாம், இது மைண்ட் பண்ணிக்கலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த வீட்டில் மாப் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 4 டைமண்ட் இருக்கா மொத்தமாக. இன்னும் ஒரு டைமண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஜாலியாக இது பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னது என்சாண்டிங் டேபிள். ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்து கவ் ஃபார்ம் கட்டணும், கவ் ஃபார்ம். சரி அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அயன் கோலம் உள்ளே மாட்டிட்டாங்க. இப்போ நான் அடித்து சாவடிக்கலாமா இல்லை வெளியே எடுக்கலாமான்னு இருக்கு. வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறவனை சாவடிக்க வேணாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அயன் ஆர்மர் இருக்குது கைஸ். ஸோ அதை உங்களுக்கு காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாம் காட்டல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ நம்ம அயன் ஆர்மர்லாம் போட்டாச்சு. அதனால அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கு காட்டியிருக்காது இப்போ, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து நான் போட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் காட்டல. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த வீட்டில் என்ன பண்ண போகிறோன்றது சொல்லியாச்சு. சரி திருப்பி சொல்லலாம், நான் வீடு கட்ட போகிறேன், அவ்வளோதான். வீடு கட்ட போகிறேன், மாப் ஃபார்ம் கட்ட போகிறேன், கவ் ஃபார்ம் கட்ட போகிறேன், அவ்வளோதான். கவ் ஃபார்ம் எதுக்குன்னா நமக்கு லெதரு வேணும், சுகர் கேன் ஃபார்மும் கட்டணும். சுகர் கேன் ஃபார்ம்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் செய்வோம்ல, அது வேணும். ஆட்டோமேட்டிக்னா நிறைய இது பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் கூட கட்டலாம் அடுத்த வாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டிக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துச்சு வாயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுலேயே பிரச்சனை இல்லைன்னு வருது. சரி ஓகே கைஸ், அடுத்து அந்த பூனை மாதிரி ஒன்று பார்த்தோம்னா அதோட பேர் என்னன்னு சொல்லிடுங்க. அடுத்து பேண்டாக்கும், கிளிக்கும், அடுத்து நாய்க்கு என்ன பேர் வைக்கலான்றது கமெண்ட்டில் சொல்லிங்க. சரி ஓகே கைஸ், நாய்க்கு அதுக்கு நாயின்னு வச்சிடலான்னு சொல்லிடுறீங்க. சரி ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.